நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதாவது பேசுங்க விஷ்ணு. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பேச சொல்றீங்க? இவ்ளோ நாள் நீங்க கார்த்திக் உங்ககிட்ட பேசுவானான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப அவனே எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை பார்க்க வந்தான். நீங்க ஏன் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க? அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அதான் மன்னிப்பு கேட்கறதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கான். ஏங்க, இனிமே அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னங்க ஆக போகுது? இனிமே அவன்கிட்ட எல்லாம் எதுவுமே பேசுற மாதிரிலாம் இல்ல. அவன் கஷ்டப்படும் போதெல்லாம் நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா அவன் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பண்ண அந்த ஒரே ஒரு தப்பை மட்டும் பெருசா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்லல. நான் கஷ்டப்படும் போது அவன் கூட இல்லைன்ற ஆதங்கத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். விஷ்ணு, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அப்பா அவன் ஏதோ ஒரு ஆத்திரத்துல அப்படி நடந்துகிட்டான். பழி வாங்கணும்னோ இல்ல உங்களை அவமானப்படுத்தணும்னோ இப்படி பண்ணல. இது வெளியில இருந்து யார் சொன்னாலும் பரவாயில்லைங்க. ஆனா கார்த்தியை பத்தி முழுசா தெரிஞ்ச நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா, அவன் இப்போ கூட எல்லாத்தையும் மறந்துட்டோ இல்ல மன்னிச்சிட்டோலாம் என்ன வந்து பார்க்கல. என் நிச்சயம் நின்னு போச்சுன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால என் மேல இறக்கப்பட்டு பார்க்க வந்திருக்கான். என்ன விஷ்ணு, அவனை வெறுக்கிற மாதிரி பேசுறீங்க? வெறுக்கிற மாதிரிலாம் பேசலங்க. அவனை முழுசா வெறுத்து தான் பேசுறேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ராஜி. நான் அந்த லிமிட் எல்லாம் தாண்டி எத்தனையோ தடவை அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனா அவன் என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கான். இதையும் நான் சொல்லணுன்றதுக்காக ஒன்றும் சொல்லல. எல்லா விஷயத்திலும் அவன் என்ன ஹர்ட் பண்ணியிருக்கான். புரியுது விஷ்ணு. நீங்களும் அவன மாதிரியே நடந்து முடிஞ்ச விஷயத்த மட்டும் பேசிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏங்க, தப்பு பண்ணது அவன். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னங்க ஆக போகுது? அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ். என்ன விஷ்ணு, அவன் பிடிவாதமா இருக்கும்போது நீங்க விட்டு கொடுத்து போனீங்க. இப்ப அவன் விட்டு கொடுத்து போறான். ஆனா நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா நான் என்னதான் பண்றது? அவன் நல்லவன் தான் விஷ்ணு. இதோ பாருங்க ராஜி, கார்த்தி உங்க ஹஸ்பண்ட்றதுக்காகலாம் பேசாதீங்க. நியாயம்னு ஒண்ணு இருக்கு. ஏன் விஷ்ணு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதோ பாருங்க ராஜி, கார்த்தி யாருன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இப்படி பேசுறேன். போதுமா? சரியான சுயநலவாதிங்க அவன். விஷ்ணு, கார்த்திகை பத்தி தப்பா பேசாதீங்க. நான் உங்களுக்கும் சேர்த்து தாங்க பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றான்னு தெரியாதுன்னு பாத்தீங்களா? எல்லாமே எனக்கு தெரியும் ராஜி. நீங்க வேணா கார்த்திக்காக பொறுத்துட்டு போலாம். ஆனா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவன் பார்க்க வேணா முரடனா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவன் நல்லவன் விஷ்ணு. நீங்க தான் அவனை மெச்சிக்கணும். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ராஜி. அவளாம் அவளை வருத்தே இல்லை. நீங்க என்னதான் அவனுக்கு விட்டு கொடுத்து போனாலும் அவன் உங்களை அடிமையா தான் யூஸ் பண்ணவனே தவிர ஒய்ஃப்னு கொஞ்சம் கூட மரியாதைலாம் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் நான் அவன் மேல இருக்க கோவத்துல ஒன்றும் சொல்லலை. உங்க மேல இருக்க அக்கறையில சொல்றேன். அவன் இது நாள் வரைக்கும் செத்து போன சூசனுக்காக எவ்வளவு ஃபீல் பண்றான்ல, உயிரோட கண்ணு முன்னாடி இருக்க உங்களை நினைச்சு என்னைக்கா ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருக்கானா? அவன் பண்ற டார்ச்சர் எல்லாம் தாங்கிட்டு அவன் கூட இருக்கிறதுக்கு நீங்க எங்கேயா போய் தனியா சந்தோஷமா இருக்கலாம். அவன் மாறுவான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க டைம் வேஸ்ட். பேசாம அவனை தூக்கி போட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன ராஜி, கோச்சிக்கிட்டீங்களா? நான் வரேன். ராஜி, கார்த்திக், என்ன அப்பா வந்திருக்காரு. என்னவா? என்ன கார்த்திக் எப்படி கேக்குற? நம்மள பார்க்க தான் வந்திருக்காரு. நம்ம என்ன சின்ன குழந்தையா? எடுத்ததுக்கெல்லாம் பொட்டி தூக்கிட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் சத்தம் போடாம பேசு கார்த்திக். அப்பா காதுல விழுந்துற போது. ஓ, என் வீட்டுல சத்தமா பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அப்படி இல்ல கார்த்திக், கோச்சுக்காத. அவர் சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்திருக்காரு. நாளைக்கு போயிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு இல்ல, நம்ம பிரச்சனை எதுவுமே அவருக்கு தெரிய வேணாம். அதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். ஏன் தெரிஞ்சா என்ன? என்ன கார்த்திக் எப்படி சொல்ற? நம்ம பிரச்சனை நம்மளோடவே இருந்துட்டு போட்டும். அவருக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை. பிரச்சனை பண்ணது நீ, அதுக்கு பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நடந்தது எதுவும் அப்பாவுக்கு தெரிய வேணாம். அப்பாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கார்த்திக் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து அப்பாவுக்கு தெரிய வேணாம், ஆட்டுக்குட்டிக்கு தெரிய வேணான்ற. உலகத்துல இருக்கிறவங்களுக்குலாம் கஷ்டம் வரலாம், ஆனா நமக்கு மட்டும் வந்துடக்கூடாது இல்ல? உள்ள நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இது சொர்க்கம் மாதிரி தெரியணும், அப்படிதானே? ப்ளீஸ் கார்த்திக், மறுபடியும் ஆரம்பிக்காத. எதுவா இருந்தாலும் அவர் போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். கஷ்டம் உங்க அப்பாக்கு இல்ல, உனக்குன்னு சொல்லு. உண்மை என்னன்னு அவருக்கு தெரிஞ்ச உன் முகத்துல காரி துப்பிடுவாங்கன்னு பயம். உனக்கு ஒண்ணுன்னதோ வழியிலேயே ஆள மடக்கி என்ன பேசணும் எப்படி பேசணும் வசனம்லாம் சொல்லித் தரல. இவ்வளவு தூரம் யோசிக்கிறியே, அன்னைக்கு ஒரே நிமிஷம் நீ யோசிச்சிருந்தா சூசனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. ப்ளீஸ் கார்த்திக், அப்பா காதுல விழுந்துற போது. விழுந்தா விழட்டும், நான் அப்படித்தான் பேசுவேன். மாப்ள எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். நான் அடிக்கடி இப்படி வந்து தொந்தரவு தரேன்னு நினைக்காதீங்க. இல்ல அப்படி எதுவும் இல்ல. ஒன்றும் இல்லை மாப்ள, ஒரு 2 நாளாவே ஒரு அவசகுணமான கனவு. அதான் திருப்பதி போயிட்டு அப்படியே ஒரு 8 உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்ள கொஞ்சம் இருங்க, உங்களை விட்டா அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஊர்ல திருவிழா வருது. வருஷம் நம்ம குடும்பம் தான் அதை எடுத்து நடத்துறது. இந்த வருஷம் நீங்க 2 பேரும் கண்டிப்பா கலந்துக்கணும். நான் எதுக்கு மாமா? வேணும்னா நீங்க ராஜி கூட்டு போங்க. அது எப்படி மாப்ள நீங்க இல்லாம? அப்பா, அவர் வருவாரு. அத மாப்பிள்ள வாயில சொன்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இல்ல மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வர்றது கஷ்டம். என்னம்மா இப்படி சொல்றாரு? மாப்பிள்ள, இந்த திருவிழா ரொம்ப விசேஷம். உங்க அத்தை வேற உங்க கல்யாண நேரத்துல ஏதோ வேண்டிக்கிட்டாலாம், அது வேற பாக்கி இருக்கு. அதை ஞாபகப்படுத்துற மாதிரியே இந்த கனவுலாம் வேற வந்துச்சு. அதான் மாப்பிள்ள, எப்படியாவது வர பாருங்க மாப்பிள்ள. அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு கார்த்திக். வேலை இருக்குன்னு சொல்றான்ல. நீ பேப்பர் போட்டது அப்பாவுக்கு தெரியும். அம்மா, என்னம்மா நீ என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே சொல்லிட்ட. அதை சொல்லியிருக்கல, அப்ப இதையும் சொல்ல வேண்டியதானே? கார்த்திக், என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, இந்த வேலையை விடுறோம்ல, அப்படியே விஸ்வநாதன் சார் கம்பெனில வேலைக்கு சேர்றோம், அத சொல்றாரு. அதையும் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டியே, மறந்துட்டியா? மாப்பிள்ள, ராஜு கிட்ட சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் இருக்கு. மனசுல எதையுமே போட்டு மறைச்சு வைக்க மாட்டா. எதுவா இருந்தாலும் பட்டு போட்டு உடைச்சிருவா. அப்பா, ஐயா, மா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா, அதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. மாப்பிள்ள, நீங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். அம்மா, நீ போய் சாப்பாடு எடுத்து வைம்மா. போமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் விஷ்ணு, என்னப்பா இது? வந்ததே தெரியல, எப்ப வந்த? வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவான் அந்த விஷ்ணு. வர்றது முக்கியம் இல்ல, எப்படி வந்திருக்கேன்றதுதான் முக்கியம். என்னப்பா இது? திடீர்னு கெட்டப் எல்லாம் மாத்தி அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு வந்து நிக்கிற. கரெக்டா சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்கா மாப்பிள்ளையே தான் ஆக போறேன். என்னப்பா சொல்ற? உண்மைய சொல்றேன். எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. என்னாட்டி, நான் பிரெஞ்சு லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கேன், புரியலன்னு சொல்றீங்க? தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். நீ தமிழ்ல தான் பேசுற, ஆனா இங்கிலீஷ்கார மாதிரி கோட்டு சூட்டு கண்ணாடின்னு எல்லாம் அமக்களப்படுதே. அப்படியே ஹாலிவுட் ஹீரோ மாதிரி ஆயிட்டியே. அங்க போய் ஏதாவது நடிக்க போறியா? சாச்சா, நான் படிக்க போறேன் ஆண்டி. என்ன விஷ்ணு சொல்ற? ஆமா ஆண்டி, எத்தனை நாள் தான் இப்படி லோக்கல் டிகிரி கையில வச்சுட்டு உள்ளூர்ல ரவுண்ட் அடிக்கிறது? அதான் அமெரிக்காவுக்கு போறேன், சில பல பட்டங்களை வாங்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். ஆமா, லட்சுமி வீட்டுக்குள்ள தானே இருக்கா? ஆமா, உள்ளதான் இருக்கா. தூங்கல? ஏன் கேக்குற? இதுக்குள்ள எப்படி பாவ தூங்குவா? இல்ல, நான் பேசுறது அவளுக்கு கேட்கணும்ல. கேக்கும் கேக்கும், எல்லாம் முடிச்சிட்டு தான் இருக்கா. அப்ப நான் சொல்றேன் ஆண்டி, சும்மா ஒரு வருஷமா Facebookல டயனான்னு ஒரு பொண்ணு என்னோட சேட்டிங்ல இருந்தா. திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எத்தனை நாள் தான் சேட்டிங்ல இருக்கிறது, வா நம்ம டேட்டிங் போலாம் சொல்லிட்டா. டேட்டிங்கா? ஆமா ஆண்டி, நீ மட்டும் என் கூட டேட்டிங் வரலனா
அப்புறம் நான் நயகரா ஃபால்ஸ் விழுந்துரும் பயமுடுத்துறேன் ஆண்டி. அதனால நான் யோசிச்சு பார்த்தேன். நமக்கு இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன மாதிரி நீ விரும்புற ஆளை விட உன்னை விரும்புற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்கும்னு. அதனால்தான் அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட்டு அவளை வாழ்க்கை துணையை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இட்ஸ் so very difficult. அப்போ லக்ஷ்மி கத்தம் கத்தம். என்னப்பா சொல்ற? வேற என்ன பண்றது? சிம் கார்டு வேலை செய்யலனா சிம் கார்டு தூக்கி தூர போட வேண்டியதுதான். அதுக்காக போனை தூக்கி தூர போட முடியுமா? நீ என்ன சொல்ற விஷ்ணு? ஆண்டி, பசங்களா போன் மாதிரி, பொண்ணுங்களாம் சிம் மாதிரி. சிம் இருந்தாதான் போனை யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் சிம் வேலை செய்யலனா தூக்கி போட்டு வேற சிம் வாங்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம பிராக்டிகல் லைஃப் ஆண்டி. இதுல தப்பு என்ன இருக்கு? என்ன விஷ்ணு சொல்ற? ஆண்டி, சிம் இல்லாத போனும் பொண்ணு இல்லாத பையனும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். என்ன விஷ்ணு நீ என்னென்னமோ சொல்ற? வேற ஆண்டி பண்றது? நானும் எவ்வளவு டைம் கொடுத்துட்டேன். சிம் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆக்டிவ்ல இருக்க சிம்ம போட்டாதான் நம்ம போனை யூஸ் பண்ண முடியும். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கெல்லாம் சரியா வரும். என்ன விஷ்ணு வில்லத்தனமாவே பேசுற? வேற என்ன பண்றது? மாணிக்கமா ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த என்ன பாஷாவை பார்க்கணும் லட்சுமி ஆசைப்படுறா. இங்க பாரு விஷ்ணு, அவசரப்பட்டு பாஷாவெல்லாம் மாறாத. இந்த நாடு தாங்காது. ஆண்டி, இன்னில இந்த 3 நாள் உங்க வீட்டு கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. லட்சுமியா வந்து என்கிட்ட பேசணும். அப்படி அவ என்கிட்ட பேசல, நீயே வந்து பேசுவேங்கிறியா? நான் பேசுவேன். ஆனா லட்சுமி கிட்ட இல்ல, என் ஆள் டயானா கிட்ட. இன்னையில இருந்து லட்சுமியோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லிடுங்க லட்சுமி கிட்ட, நான் இந்தியால இருக்கிறதோ இல்ல அமெரிக்காவுக்கு போறதோ அவ சொல்ல போற ஆன்சர்ல தான் இருக்கு. இதுதான் உன்னோட முடிவா? ஆமா ஆண்டி, நான் இன்னொன்னும் சொல்றேன். அதிகமா கோவப்படுற பொம்பளையும் கொஞ்சமா கோவப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. பட்டா வாழ்க்கையும் சரியில்லை, வண்டியும் சரியில்லை. என்னப்பா விஷ்ணு, ம்? நடு ரோட்ல நின்னு புலம்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார். என்னப்பா கார் மக்கர் பண்ணிட்டுதா? ஆமா சார், மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி என்ன நடு ரோட்ல நிக்க வைக்கிறதுல என் காருக்கு ஒரு சந்தோஷம். ஆமா சார், நீங்க எங்க இந்த பக்கம்? நம்ம அட்மின் ராகவன் வீடுல இந்த தெருக்கோடியில் தான் இருக்கு. அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் சார், எப்படி இருக்கீங்க? நேக்கு என்னப்பா, அதே கம்பெனி அதே அக்கௌண்ட் ஜாப்னு பேஷா இருக்கேன். உன் நிச்சயதார்த்தத்துக்கு தான் என்னால் வர முடியாமல் போயிடுது. அதுக்கு நானே உன்னை பார்த்து நேரில் சாரி கேட்கணும்னு நினச்சேன். நீ ஏன் நேரில் வந்துட்ட? நிச்சயதார்த்தத்துக்கு வரலன்னா என்ன, கல்யாணத்துக்கு வந்து ஃபேமிலியோட அசத்திடுறேன். கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேல? சார், நீங்க நினைக்கிற மாதிரி என் நிச்சயதார்த்தம் நடக்கல சார். ஐயோ, என்னப்பா சொல்ற? ஆமா சார், என் நிச்சயதார்த்தம் நின்றுச்சு சார். என்ன விஷ்ணு, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நிச்சயம் நின்று போயிடுத்துன்னு குண்டை தூக்கி போடுற? நிச்சயம் நிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? சார், அது ஒரு பெரிய கதை சார். சொன்னா நீ ஃபுல்லா சொல்லணும். என்னப்பா இது கொடுமையா இருக்கு? நீயும் லட்சுமி லவ் பண்ண விஷயம் ஊருக்கே தெரியும். உங்களோட லவ் அப்படி இப்படின்னு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? ஏன்பா விஷ்ணு, நிச்சயதார்த்தங்கிறது ஒரு ஸ்மால் ஃபார்மாலிட்டி. அதுல என்ன பிரச்சனை வந்தது? சார், அதான் சொன்னல, அது பெரிய கதைன்னு. நீ தர்மம் உங்க கேபினுக்கு ஒரு நாள் வந்து சொல்றேன். சரி சரி, ராஜி கார்த்தி இதை பத்தி எதுவும் பேசலையா? அவங்க 2 பேரும் நிச்சயதார்த்தத்துக்கே வரல சார். அப்புறம் எங்க இந்த பிரச்சனை பத்தி பேசுறது? ஓ, இது வேறயா? சரி, உனக்கும் லட்சுமிக்கும் நடுவுல ஏதாவது சண்டையா? ஏன் சார் கேக்குறீங்க? இல்லப்பா, லட்சுமிக்கு வேலை கிடைச்சி டெல்லிக்கு போக போறாங்களே, அந்த விஷயமா அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையான்னு. என்ன சார் சொல்றீங்க? லட்சுமிக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருக்கா? என்னப்பா விஷ்ணு, நிச்சயம் எதுக்கு நின்னுதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். லட்சுமி டெல்லிக்கு போறது தெரியாத மாதிரி கேட்குறேன். ஏன்பா 2 பேரும் பேசிக்கிறடா இல்லையா? இல்ல சார், நாங்க பேசியே கொஞ்ச நாள் ஆகுது சார். அதான் எனக்கு தெரியல. உண்மையாவே லட்சுமிக்கு டெல்லியில வேலை கிடைச்சதோ அவ டெல்லிக்கு போக போறதோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஐயோ, என்ன விஷ்ணு இப்படி சொல்ற? நீ நெட்டெக்ல பேப்பர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட உன் ரெசியூமும் உன் ஃப்ரெண்டு ரெசியூமும் கொடுத்தல, அதை நான் தான் என் ஃப்ரெண்டு கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். அங்க இருந்து லட்சுமியை இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. அவ எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு இன்டர்வியூல செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கே டெல்லியில வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. அட, அந்த லட்சுமிக்கு இந்த வேலை கூட ஒரு வகையில் உன்னால தான்ப்பா கிடைச்சிருக்கு. என்னால எங்க சார், எல்லாம் படிப்பு, அவ எக்ஸ்பீரியன்ஸ்
ஒருவேளை அந்த டெல்லி ஜாப்ல தான் இந்த நிச்சயம் நின்றுக்குமோன்னு தான் நான் கேட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஊன்னு சொல்லு. நான் வேணும்னா அதே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி டெல்லியில உனக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு பண்றேன். சொல்லுப்பா, நான் வேணா ரெடி பண்ணி தரேன். நீயும் லட்சுமியும் ஒன்னாவே வேலை செய்யலாம். இல்லை சார், வேணாம். ஏன்பா? விஸ்வநாத் சார் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறார் சார். அந்த கம்பெனியில் எங்கள் எல்லாருக்கும் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே தான் ஜாயின் பண்ண போகிறோம். சூப்பர்ப்பா, நல்ல விஷயம் விஷ்ணு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. புது கம்பெனி, புது பாஸ்னு ஏதோ முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட வேலை செய்யறதை விட தெரிஞ்ச பாஸ் கிட்ட பழகின ஆட்களோட வேலை செய்யறது ஒரு நல்ல விஷயம் தானே? ஆமாம் சார். விஸ்வநாத் சார் எங்கள் எல்லாருக்கும் காட்ஃபாதர் மாதிரி. அவர் கம்பெனியில் அவர் கீழே வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தான் சார் கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாப்பா, உண்மையிலேயே நீங்களாம் ரொம்ப லக்கி தான். அப்படிப்பட்ட நல்ல மனுஷங்கிட்ட வேலை செய்யறது ஒரு பெரிய பாக்கியம். அடுத்தவன் கம்பெனியில் கண்ட்ரி ஹெட்டாக இருக்கும்போதே எல்லா ஐடி கம்பெனியும் திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. இப்போ சொல்லவே வேணாம், சொந்த கம்பெனி வேற. சும்மா பூந்து விளையாட மாட்டாரா? உங்களுக்குலாம் நல்ல எதிர்காலம் இருக்குப்பா. தேங்க்ஸ் சார். ஏன்பா விஷ்ணு, புது கம்பெனி போனதும் எங்களெல்லாம் மறந்துடாத. அப்படிலாம் இல்லை சார். மறக்காம வேலையில ஜாயின் பண்ணதும் ட்ரீட் கொடு. கண்டிப்பாக கொடுக்குறேன் சார். அப்ப நான் கிளம்பட்டுமாப்பா? ம், ஓகே சார். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன்னு சொல்லு. சொல்கிறேன் சார். நான் உங்களை இன்னைக்கு வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. புதுசாக ஆரம்பிக்க போகிற கம்பெனி சம்மந்தப்பட்ட எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சுது. கம்பெனிக்கான இடமும் பார்த்தாச்சு. இன்டீரியர் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. சார் ரொம்ப சந்தோஷம் சார். நான் இது வரைக்கும் எத்தனையோ கம்பெனிகளில் வேற வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நானே ஒரு கம்பெனி ஓன் பண்ணுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்திருக்கேன், ஒரு ஆண்டர்பிரனராகவும் இருந்திருக்கேன். ஆனால் இந்த ரோல் எனக்கு புதுசு. ரொம்ப யோசனைக்கு அப்புறம் தான் தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிறத பற்றி ஒரு முடிவுக்கே நான் வந்தேன். என்னோட பொறுப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அது நல்லா பண்ணுங்கிற கவலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எத்தனையோ நிறுவனங்களில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். லாபத்தை மட்டும் குறிக்கோளாக பார்த்த எத்திக்ஸ் இல்லாத முதலாளிகளை பார்த்துருக்கேன். நானும் அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனியை ஓன் பண்ணுறவங்க எப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தனோ அந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எப்பவும் நான் என்னை மட்டும் நம்புற ஆள். இது வரைக்கும் என்னோட பயணம் தனியான பயணம் தான். முதல் தடவையா நான் ஒரு நல்ல டீமை உருவாக்கியிருக்கேன். உங்கள் 4 பேருக்கும் வித்தியாசமான ஸ்ட்ரென்த் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. வேர்ல்ட் கப் வின் பண்ண ஒரு ஜெர்மனி டீம் மாதிரி நான் உங்களை பார்க்குறேன். தனித்தனியாக பெரிய எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்னு யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் ஆஸ் எ டீமாக நீங்கள் எக்ஸ்ட்ராடனரி டீம். அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. டீம்னு சொல்லி உங்களை நான் பிரித்து வச்சு பார்க்க விரும்பல. அந்த டீமில் நானும் ஒருத்தன் தான். வின் பண்ணாலோ அல்லது தோற்று போனாலோ அது டீமாகவே நடக்கட்டும். தோல்விகளை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி வெற்றிகளையும் அந்த வெற்றிகளால் கிடைக்கிற லாபங்களையும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறதா நினைக்கல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை எடுத்திருக்கோம். அதை நல்லபடியாக செஞ்சு முடிப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம தொடர்ந்து வேலை செய்வோம். கம்பெனியும் வளரணும், கம்பெனியோட சேர்ந்து நாமளும் வளரணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அது நல்ல வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். கார்த்திக், ராஜி, லக்ஷ்மி, விஷ்ணு, இது உங்களோட இன்வைட் லெட்டர். இதில் உங்கள் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, உங்களோட ஆனுவல் பேக்கேஜ் என்னன்னு இருக்கும். இந்த சம்பளங்கிறது இந்த சூழ்நிலையில் என்னால் தர முடிகிற சம்பளம். இது ஃபைனல் சம்பளம் கிடையாது. கம்பெனி வளர வளர உங்களோட உழைப்பையும் கம்பெனியோட வளர்ச்சியும் கால்குலேட் பண்ணி உங்கள் சம்பளத்தை நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இது வெறும் பிகினிங் தான். இன்னும் 2 வருஷத்தில் நீங்கள் எப்படி மாற போறீங்கன்னு பாருங்க. உங்களோட வாழ்க்கை பல ஆச்சரியங்களோட காத்துக்கிட்டு இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. 2 years, just 2 years, your life will be changed. All the best. Thank you, sir. அன்னைக்கு விஷ்ணுவா சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கும்போது கூட இதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. எதுக்காக இதை மறைச்சிட்டு திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்ன மாமா 2-3 நாள் இருந்துட்டு போவீங்கன்னு பார்த்தா உடனே கிளம்புறீங்க? எப்படியாவது திருவிழாக்கு வரத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு போலான்னு ஆசையா வந்தேன்.
நீங்க வரமாட்டேன்றீங்க. வேற என்ன பண்றது? அதான் சொன்னேனே மாமா, கொஞ்சம் வேலை இருக்கு. புது கம்பெனி போகிறதுக்குள்ள அது எல்லாத்தையும் முடிச்சாகணும். அடுத்த திருவிழாக்கு கண்டிப்பாக நானும் ராஜ்யம் வந்துடுறோம். சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் ஊரில் அத்தை தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க, அப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேம்மா. டிஃபன்லாம் ரெடியா இருக்கு. சூடாகிறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. பசிக்கலம்மா. அப்பா நேத்து நைட்டும் சரியா சாப்பிடல, இப்பவும் சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? 2 இட்லியாவது சாப்பிட்டு போங்கப்பா. ஒன்று பண்ணுமா, அந்த 2 இட்லியை பொட்டலாம் கட்டி என் பையில வச்சிரு. போற வழியில நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கப்பா. மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. உங்களுக்கும் ராஜுக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. கண்டிப்பா என்னமோ இருக்கு. உங்க 2 பேரோட முகமும் சரியில்லை. ஏதோ நடந்திருக்கு. மாமா, நாங்கள் எப்பவும் போல தான் இருக்கோம். ம்ஹும். இல்ல மாப்பிள்ள, என் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய்யா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ராஜ் என்னதான் பொண்ணா இருந்தாலும் இப்ப அவ உங்க மனைவி. புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 பிரச்சனை வரும் போகும். அதுல நான் தலையிட முடியாது, அதுல நான் தலையிடவும் கூடாது. இருந்தாலும் மனசு கேட்கல. ராஜு கிட்ட நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன். அவ ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி மழுப்புறா. புரிஞ்சிக்காத 2 பேருக்குள்ள சண்டை வர்றது ரொம்ப சகஜம். அது தானே சரியாயிடும். ஆனா புரிஞ்சுக்கிட்ட 2 பேருக்குள்ள சண்டை வர்றது அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சீக்கிரத்துல சரியாவாது. யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுக்கலனா அது முடிவுக்கே வராது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தப்பு யார் பேர்ல வேணாலும் இருந்துட்டு போட்டோம். தயவு செஞ்சு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. இத என் மாப்பிள்ளன்ற உரிமையிலே தான் சொன்னேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடணும். வளர விட்டா சரி பண்றது ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க மாப்பிள்ள, உலகத்துல பிரச்சனை இல்லாத குடும்பம் இருந்ததே இல்ல. அதே மாதிரி பிரச்சனையை தீர்க்காத குடும்பம் நல்லா வாழ்ந்தத சரித்திரமும் இல்ல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. என்ன மாமா நீங்க? இல்ல மாப்பிள்ள, நீங்க இவ்வளவு தூரம் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. பிள்ளைங்களோட சந்தோஷம்தான் பெத்தவங்களோட நிம்மதி. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். சரி மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். அடுத்த முறை வரும்போது உங்க 2 பேரும் நான் இப்படி பார்க்க கூடாது. அவ்வளவுதான்.